ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ஃபஸ்ட்டு நல்லா சூப்பரான அரிசி சேவை பண்ணியிருக்கேன். அரிசி சேவைக்கு கார சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் காய்கறி போட்ட குருமா பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கு தயிர் சாதம், நல்லா தலன்னு தயிர் சாதம் பண்ணியிருக்கேன். நல்லா இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே போட்ட தயிர் சாதம். இந்த சட்னியே தொட்டுக்குனா ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு. அப்புறம் கோஸ் பொரியல் பண்ணியிருக்கேன். இது வெள்ளை சாதம், அப்புறம் கடலை சட்னி, கொஞ்சமாக ரசம். இவ்வளோதான் எங்கள் வீட்டு சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் அந்த சரஸ்வதியோடைய ஆசி பெற்று நல்லா படிக்கணும். குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கணும்னு அவங்கக்கிட்ட வேண்டிக்கிறேன் நான் உங்கள் சார்பாக. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் குறிப்பில் என்ன குறிப்புனா, இப்போ நிறைய நம்ம ஸ்டாக் வாங்கி வச்சுருப்போம் அரிசி பருப்புலாம். அதெல்லாம் பூச்சி பிடிக்காமல் நம்ம ரொம்ப நாளைக்கு பாதுகாக்கிறதுக்கு இப்போ அரிசி கொட்டி வச்சுருக்க பானைக்கு அடியில் நம்ம காஞ்ச மிளகாய் போடலாம். காஞ்ச மிளகாய் போட்டு வைக்கும்போது அந்த நெடியில் பூச்சிகள்லாம் கிட்ட வராது. பருப்பு ஜாடியிலையும் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் இந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, பிரியாணியில் போடுறது, அந்த இலையையும் போட்டு வச்சா இந்த பூச்சி நெருங்கவே நெருங்காது. அந்த சின்ன சின்ன வண்டுகள்லாம் பிடிக்கும் இல்லையா, அதெல்லாம் பிடிக்காமல் நம்ம ரொம்ப நாளைக்கு அரிசி பருப்பெல்லாம் பாதுகாக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படி தான் செஞ்சு வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.